ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த பதிவுகளில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்குரிய பராபவ தமிழ் புது வருட ராசி பலன்கள் சார்ந்த தகவலை தரும் காணொளி இது. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம், அந்த கடகத்தில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கப்படும். அந்த ராசிக்கு 6க்குரியவன் கடனை தருபவன், 9க்குரியவன் பாக்கியத்தை தருபவன் குரு, அவனுடைய புனர்பூச நட்சத்திரம் மற்றும் அயன சயன போக சுகத்தை அடையாளம் காட்டக்கூடிய இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் தைரியம் வீரியத்தை தரக்கூடிய இளைய சகோதரஸ்தானத்தை அடையாளம் காட்டக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடமென கன்னிய ராசிக்குரிய புதனுடைய நட்சத்திரம் மற்றும் காலபுருஷனுக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்துக்குரிய சனியனுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் முழு நட்சத்திரமும் இதில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இது ஒரு அற்புதமான ராசி. சொந்த ஊரில், சொந்த நாட்டில், சொந்த மாநிலத்தில் வெற்றி பெற இயலாத ஒரு ஜாதகர் வெளிநாட்டில், வெளி உலகில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்க வேண்டுமானால் அவர்கள் கன்னி இலக்கணத்தில் உதித்திருக்க வேண்டும். அப்படி கன்னி இலக்கணத்தில் உதித்த வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தவர், வெளி ஊர்க்காரர்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான அடையாளங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள், பெருமளவு அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த கன்னி இலக்கணம், கன்னிராசி உதைத்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய புத்தாண்டில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை தொடக்கூடிய குரு லக்கணத்துக்கு 6க்குரியவர், கடனால் அவமானத்தை அள்ளித்தரக்கூடியவர் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமது மூத்த சகோதரன், தாயினுடைய உறவுகள் மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் அனைத்தையும் பலமான சங்கடத்தையும், கௌரவ குறைச்சலையும், நஷ்டத்தையும், அவமானத்தையும், அலைச்சலையும், தடைகளையும் அள்ளித் தருபவர்கள். அடுத்து சனி பயிற்சி என்று பார்க்கும் பொழுது சனி லக்கணத்துக்கு 7, 8க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ஆக வாழ்க்கை துணையின் மூலமாகவோ அல்லது நமக்கு கீழ் அடிபணிந்து வேலை செய்யும் கூலி ஆட்கள் மூலமாகவோ ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை பெற காத்திருக்கிறீர்கள் என்பதை கனவில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சித்தப்பா, சின்னம்மா வகையரா சொந்தங்கள் மற்றும் பேரன் பேத்தி வகையரா சொந்தங்கள் மூலம் ஒரு அபரிமிதமான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அடைய காத்திருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்து 2இல் இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன தடைகளையும், பேச்சில் சுருக்கத்தையும், மனம் விட்டு பேச தடையாக இருப்பதையும், அதே சமயத்தில் கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மற்றும் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 8இல் இருக்கக்கூடிய ராகு என்று பார்க்கும்பொழுது அவன் இந்த சுயசாரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறான். ஆக அவமானங்களையும், சங்கடங்களையும், காரிய தடைகளையும் வாழ்க்கை துணையினுடைய வார்த்தைகள் மூலமாகவோ அவர்களுடைய செல்வத்தின் மூலமாகவோ ஜாதகர் நிம்மதியை கெடுத்துக்கொண்டு அவமானத்தை சந்திக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு ராசி பலன் என்று பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் நின்ற கிரகங்களை ஒரு கிரகங்கள் கடக்கும் பொழுது அது நமக்கு அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகமாகவோ யோகத்தை தரக்கூடிய கிரகமாகவோ அமைந்துவிட்டால் அது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. அப்படி இல்லாவிட்டால் பகை கிரகமோ அல்லது பகை கிரகத்தினுடைய தொடர்பு உள்ள நட்பு கிரகங்கள், அதாவது பகை கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள் ஆக இது நிற்கக்கூடிய கிரகம் அதுக்கு தொடர்பு கொண்ட கிரகம் கடக்கக்கூடிய கிரகத்துக்கு பகையாக இருக்கும் பட்சத்தில் பாதிப்பும் சங்கடங்களையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
ஆக கேது தன்னுடைய ராசியில் கடக்கும் காலத்தில் அடுத்து கடகராசியை தொடும் காலத்தில் கேது வக்ர கிரகங்களையோ அல்லது நட்பு கிரகங்களையோ தொடும் பொழுது, வக்ர கிரகங்களை தொடும் பொழுது யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறார். நட்பு கிரகங்களை தொடும்போது செயல்கள் தடைபடுகிறது, பெரிய பாதிப்பை தருவதில்லை. பகை கிரகங்கள் கடகராசியில் இருக்கும் பட்சத்தில், அதாவது செவ்வாய், சனி, பிறந்த கால ராகு கேது இருக்கும் பட்சத்தில் கேது அவர்களை தொட்டு கடக்கும் பொழுது ஒரு கசப்பை, அழிக்க முடியாத கசப்பை பதிவு செய்து விடுகிறது என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கேது திசையினுடைய தசாபுத்தியோ அல்லது கிடக்கக்கூடிய பகை கிரகத்தினுடைய தசாபுத்தியோ இருக்கும் பட்சத்தில் ஒரு கசப்பை அல்லது அழிக்க முடியாத அல்லது அசைக்க முடியாத சங்கடத்தையும் கசப்பையும் அள்ளி தந்து விடுகிறது. 8ல் இருந்து 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, 7ஆம் இடத்தில் மகரத்தில் எந்த கிரகம் இல்லை எனும் பட்சத்தில் நீங்கள் ராகு கேதுவனுடைய பேச்சையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் இடத்தில் ஒரு வக்கர கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த வக்கர கிரகத்தை ராகு தொடும் பொழுது அந்த வக்கர கிரகத்துக்குரிய காரகத்துக்குரிய உறவுகள் எதுவோ அது மூலம் ஒரு அபரிமிதமான செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் உங்களுக்கு தந்துவிடுகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் அது சற்று பயத்தோடு கலந்த உணர்வோடு அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் தந்துவிடுகிறோம். அதற்கடுத்தது 9ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு, 9ஆம் இடத்தில் ராகுக்கு நட்பு கிரகமான புதன், சனி, சுக்கிரன் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு அபரிமிதமான யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது. சனிக்கு பகை கிரகமான சூரியன், செவ்வாய், ராகு கேது இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் ஒரு கசப்பையும் சங்கடத்தையும் பாதிப்பையும் அள்ளி தந்து விடுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி இருக்கும் கிரகங்கள் ஒரு ராசியில் பயணிக்கும் பொழுது அந்த ராசியில் இருக்கும் கிரகம் அந்த பயணிக்கக்கூடிய கிரகத்திற்கு நட்பு கிரகமாக இருந்து அதனுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த காலம் பொற்காலம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கடக்கும் காலத்தில் அது பகை கிரகமாக இருந்து லக்னத்துக்கோ அந்த ராசி கட்டத்திற்கோ பகை கிரகங்களாக அந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த பகை கிரகம் இன்னொரு பகை கிரகத்தை தொடும் பட்சத்தில் அதனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் பலமான இழப்பையும் சங்கடத்தையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் மல்லி தந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக ஒரு ராசியில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு கடக்கும் பொழுது உங்களுடைய பொது பலனை மீறி அங்கு இருக்கக்கூடிய கிரகம் வரும் கிரகத்துக்கு நட்பு கிரகமா பகை கிரகமா என்று பாருங்கள். பகை கிரகமாக இருந்து பகை கிரகம் தொடும் பொழுது கடகராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாலங்குடி குருவனுடைய ஆலயம் மற்றும் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் மற்றும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலினுடைய தரிசனம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அது பாம்பின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், அதாவது ஸ்ரீரங்கம் போன்ற தெய்வங்களை வழிபட்டு அதிலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்காது. சனியில் இருக்கும் பொழுது மனித முகமற்ற தெய்வங்கள் அல்லது குரூர பெண் தெய்வங்கள் பிரித்தியங்கரா, வாராகி, விநாயகர், ஆஞ்சநேயர், சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்களை வணங்கி தன்னுடைய பிரச்சனையை வெகுவாக குறைத்து கொள்ள முடியும் என்பது நடைமுறை அனுபவத்தில் நிறைய தடவை கண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.